திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளுக்காக மணிக்கணக்கில் மக்கள் காத்திருக்கும் நிலைமை காணப்படுகிறது. போதிய பேருந்துகள் இல்லாததால் மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சுற்றுலா பயணிகள் பேருந்துக்காக அலைமோதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த 2 நாட்களாக அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், பழனி, மதுரை, தேனி, மேட்டுப்பாளையம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து நாளை அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்பட உள்ள நிலையில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடிவிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்கின்றனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மேலும் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வருவதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் பேருந்துகளில் இடம் பிடிக்க அலைமோதினர். மேலும் பேருந்து நிலையத்தில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக பேருந்துக்காக காத்திருப்பதாகவும் தாங்கள் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என சுற்றுலா பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை அரசு போக்குவரத்து கழகம் நிர்வாகம் கவனம் செலுத்தி பண்டிகை கால விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காலங்களில் கூடுதலான போக்குவரத்துகளை இயக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.